சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு சேலம் ஈஸி சமையல் சேனல்லேருந்து நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய் துவையல். பீர்க்கங்காய் துவையலுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைங்கிறத இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், சிறிதளவு புளி, பீர்க்கங்காயை கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். பாருங்கள், கடலப்பருப்பு, சீரகம், கொத்தமல்லி, தக்காளி தேவையான அளவு. இதை நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வானலை வச்சுட்டு பாருங்கள், எண்ணெய்லாம் ஊற்றாமல் கொத்தமல்லியை போட்டுக்கோங்க. சிறிதளவு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. வெறும் வானலில் வணக்கணும். சீரகம் போட்டுக்கோங்க. சிறிதளவு சீரகம் நல்லா வணக்கிக்கோங்க. கூடவே கடலப்பருப்பு சிறிதளவு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வணங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சிவக்க வறுத்ததுக்கப்புறம் வேறு பவுலில் போட்டுக்கணும். நல்லா வணங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வணங்கிடுச்சு. இப்போ பவுலில் போட்டுக்கோங்க. பிறகு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு பீர்க்கங்காயை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, எல்லாம் போட்டுக்கோங்க. பீர்க்கங்காயை நல்லா வணக்கிக்கலாம். அந்த எண்ணெயில் நல்லா வணங்கணும். பீர்க்கங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை அப்பப்போ சேர்த்திக்கோங்க. பீர்க்கங்காய் எண்ணெயில் நல்லா வணங்கி வரட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வணங்கிட்டு வருது. ஆனால் இது நல்லா எண்ணெயில் வணக்கின வழிக்கு தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இதை நிறைய பேர் இந்த பீர்க்கங்காய் சளி பிடிச்சிக்கோன்னு சேர்த்திக்க மாட்டாங்க. அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சளியெல்லாம் பிடிக்காது. உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும். பீர்க்கங்காய் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் அதிலே சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கியாச்சு. அதை வேறு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெங்காயத்தை எடுத்து போட்டுட்டு நல்லா வணக்கணும். வெங்காயம், இஞ்சி, பூண்டு நல்லா வணங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயை போட்டுக்கோங்க. தேங்காயும் அந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கணும்.
தக்காளி வந்து நல்லா வணங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி பாருங்கள் நல்லா வணங்கி வந்துருச்சு. அவ்வளோதான். இது வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த இதில் பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சிட்டு கடைசியாக தக்காளி போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு சுவையான துவையல் ரெடி ஆகிடுச்சு. நொடியில் ரெடி ஆகிடும் பீர்க்கங்காய் துவையல். ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.